Welcome to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு ஹேவ் ஸ்ட்ராங் மைண்ட் என்ற தலைப்பில், அதாவது மனதில் உறுதி வேண்டும் என்ற கான்செப்ட் மூலமாக வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி கேன் லேர்ன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், கம்ஃபர்ட் ஜோன் அப்படிலாம் பார்த்தோம். கம்ஃபர்ட் ஜோன்றது என்ன? எப்போவுமே நம்ம சௌகரியமாக வசதியாக இருக்கணும், நிறைய ஒர்க் லோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒர்க் லோடு எப்போவுமே அந்தந்த வயதுக்கு ஏற்ற ஒர்க் லோடு இருக்கத்தான் செய்யும். அது இருந்தால் தான் we can live a successful life. ஒர்க் லோடு இல்லாமல் எப்போவுமே நம்மளால் we cannot evade doing work. We cannot evade it. It is not at all possible. ஆனால் சில நேரத்தில் சிறு குழந்தையாக இருக்கும்பொழுது, சிறு குழந்தைன்னு சொன்னால் ஒரு 10-12 வயது வரைக்கும் இருக்கிற லேட் சைல்ட்ஹுட் பீரியடாக இருந்தாலும் அந்த வயதுக்கு உண்டான ஒர்க்கு நம்ம செய்து தான் ஆகணும். அங்கே எப்படி இருக்கணும்? நல்லபடியாக படிக்கிறதுக்கு நேரங்களை செலவு பண்ணணும். அதனால அங்கே கம்ஃபர்ட் ஜோனை காட்டிலும் படிக்கிறதுக்கு தான் இருக்கணும். ஆனால் பலு இருக்காது. அதாவது கனமான வேலைகளை செய்யணும்னு சொன்னால், கனமான நாட் பை வெயிட் வி ஆர் மென்ஷனிங். அப்போ என்ன இருக்கணும்? தொடர்ந்து வேலையை செய்து கொண்டு இருக்கணும். இதற்கு நடுவில் அதாவது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய சில செய்திகள் அப்படின்னா, அது அந்த வயதில் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பேரண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க அப் டு த ஏஜ் ஆஃப் 20 years அப்படின்னா, அந்த நேரத்தில் முன்னேற்றம், க்ரோத் ஜோன் என்பது படித்து மேலும் மேலும் அதிக மதிப்பெண்கள் வாங்கி மேலே வர்றது மட்டும்தான் நம்மளோட க்ரோத்தை காட்ட முடியும். ஆனால் லேர்னிங் ஜோன் என்ன? கொடுக்குற பாடங்களை, பாடத்திட்டங்களில் இருக்கிற பாடம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் தெரிஞ்சுக்கிற விஷயம், நல்லபடியாக விளையாடுறதுக்கு இருக்கிற புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே லேர்னிங் ஜோன் தான். ஹவு டு பிளே ப்ராப்பர். ஒரு செஸ் விளையாடணும் அப்படின்னா அதுக்கு வி ஷுட் கோ ஃபார் ஒரு கோச்சோட போகணும். அவர் நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது விளையாட தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒரு விதின் த ஸ்பேன் ஆஃப் 10 minutesக்குள்ளே இத்தனை வேலை செய்யணும், ஒரு மூவ் பண்ணுறதுக்கு இத்தனை செகண்ட்ஸில் பண்ணணும், ரேபிட் கேம், ஃபயர் கேம் அப்படிலாம் அதில் நிறைய இருக்குது. அதில் எந்த ஒரு பேட்டர்னை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலும் இதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலைகளை செய்யணும்னு சொன்னால், விளையாடுவதாக இருந்தாலும் அதற்கு என்ன பண்ணணும்? ஒரு கணிசமான அளவுக்கு நேரத்தை செலவழித்து நேரம் ஒதுக்கி எப்படி சிறப்பாக விளையாடுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ லேர்னிங் ஜோனில் கூட ப்ளே ஜோன், ப்ளே வில் கம் அண்டர் திஸ். அதுக்குள்ளே இருக்கும். நல்லபடியாக விளையாடணும். எந்த விளையாட்டு விளையாடுறதா இருந்தாலும், இன்டர்நேஷ்னல் லெவலில் கேம்ஸ் விளையாடுறதா இருந்தாலும், இல்லை சாதாரணமாக ஒரு என்ன விதிந்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறது, அதாவது ஒரு இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேணும்? விளையாடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக விளையாடுவதற்கு பிழையில்லாமல் விளையாட வேண்டும். விளையாடுறது என்ன பண்ணணும்? நிறைய அதில் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னாலும் அதற்கும் அங்கே கற்றல் அத்தியாவசியம். இதெல்லாம் இந்த கற்றல் இருந்ததுன்னா அடுத்தது என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு க்ரோத். நல்லபடியாக லோயர் லெவல் விளையாடுவோம், ஸ்கூல் லெவல் விளையாடுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கூல் தாண்டினோடனே இன்டர் ஸ்கூல்ஸ்க்கு விளையாடுவோம். அதுபோல் அங்கேயும் முன்னேற்றம் என்பது காண்பதற்கு என்ன ஏற்புடையது தான். முன்னேற்றம் அங்கேயும் கிடைக்கும். அதாவது நல்லா படிக்கணும், படிக்கும் பொழுதே சிறப்பாக மேல்மேலும் அதிக பாடங்களை படிக்கணும், சிறப்பான செய்திகளை செய்யணும், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அங்கேயும் க்ரோத்தை நம்ம கண்கூட நிதர்சனமாக பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குச்சு. இதெல்லாம் கற்றுக்கணும், இப்படி செய்யணும் என்கிற உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்ம விளையாட்டில் நல்லபடியாக என்ன பண்ணணும்? முன்னுதாரணமாக நிற்கணும், சிறப்பாக விளையாட வேண்டும். விளையாடி நல்ல முயற்சி செய்து அதில் மேலும் மேலும் மேலுக்கு வரணும். வி ஷுட் இம்ப்ரூவ் அவர் செல்ஃப், வி ஷுட் க்ரோ அவர் பர்ஃபார்மிங் லெவல் அப்படின்றது. அந்த முயற்சி இருக்கும்போது அங்கேயும் நம்மளுக்கு மனதில் உறுதி வேண்டும். அதே மாதிரி நல்லா படிக்கணும். இத்தனை மார்க் வாங்குகிற மதிப்பெண்கள் இப்படி இருக்குது, இன்னும் கூட மதிப்பெண்களோட பர்சன்டேஜை, அதாவது சராசரியாக இன்னும் கூட ஒரு 95 மார்க்குக்கு மேலே வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் க்ரோத் என்பது கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் ஓவர் த பீரியட், அந்த ஒரு 12 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் மேலும் மேலும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படும் போது அந்த க்ரோத் ஜோன் பெரிய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிசயமான இல்லை, ஒரு ஆர்வத்தோடு நோக்கக்கூடிய அளவிற்கு அந்த கிராஃப் மேலும் மேலும் என்ன பண்ணியிருக்கோம்? அப்படி ஒரு என்ஹான்ஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் காட்டித்தரும். அது ரொம்ப மனதுக்கு இனிமையை தரும். அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கூடவே வளர்த்து தரும். ஏன்னா நம்மளால் பண்ண முடியுது. they are putting forth our effort என்ன டு லேர்ன் பெட்டர் அப்படின்னு. லேர்ன் பெட்டர் டு பிளே, லேர்ன் பெட்டர் டு பெர்ஃபார்ம் இன் தி கிளாஸ் ரூம். ரெண்டுமே கிரவுண்டில் பண்ணுறதுக்காக இருந்தாலும் கிளாஸ் ரூமில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் என்ஹான்ஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் த கோச் இந்த கேம்ஸ், அந்த டீச்சரோட சொல்லிக் கொடுக்குற
டீச்சர் பாடங்களை சொல்லிக் கொடுக்குற திறமை, அது 2த்தினாலும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் 2 ஃபீல்டுலேயும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடியும். அதனால இந்த அடிப்படையில் அதாவது அந்த growth zone என்பது இட் இஸ் இன்டர்லிங்க்டுன்னு சில பதிவுகளுக்கு முன்னாடியே பார்த்தோம். லெர்னிங் ஜோன், growth zone எல்லாம் இட் இஸ் இன்டர்லிங்க்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அடிப்படையில் மேலும் மேலும் பாடங்களை படிப்பதற்கு என்ன வேணும்? மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.